ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மதன் யூஎம்கே யூடியூப் சேனல். நம்ம ரீசெண்டாக என்ன பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா, ஹவு டு பில்ட் அ பிராண்ட் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி அந்த சீரீஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெருசாக எதுவும் நான் சொல்ல போகிறதில்ல, சின்ன கண்டென்ட் தான். பட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். இது நாலேஜ் வைஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு பார்ட்டாக தான் இருக்குமே ஒழிஞ்சிட்டு இது நீங்கள் ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது பாசிபிள் இல்லை. நிறைய பக்கம் பார்த்துருப்பீங்க, ட்ரெஸ் கடையில் அந்த ஷாப்பிங் நீங்கள் பண்ணிட்டு வரும்போது சரி, கியூஆர் கோடு இருக்கும். அதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போகும், இல்லை அவங்க லொக்கேஷனுக்கு போகும். ரீசெண்ட் டேஸில் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நிறையா இன்விடேஷன்ஸ் இருக்குல்ல, அதுலாம் கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணால் மேப் அந்த ஸ்பெசிஃபிக்கான லொக்கேஷனுக்கு உண்டான ஒரு லிங்க்கை நமக்கு ஃபைனல் டெஸ்டினேஷன் மேப்புக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். இந்த கியூஆர் கோடு இது என்னடா கான்செப்ட்? நான் கொஞ்சம் டெக்னிக்கலாக சொல்கிறேன், சிம்பிள். இந்த கியூஆர் கோடுங்கிறது என்னென்னலாம் அந்த கியூஆர் கோடால் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, கான்டாக்டை ஸ்டோர் பண்ணிக்க முடியும், ஓகேவா? அப்புறம் எனக்கு தெரிஞ்ச லிங்க்கு, அப்புறம் டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி ஒரு மினிமமான ஒரு டேட்டாவை தான் அதால் ஹோல்ட் பண்ண முடியும். எப்படா எல்லாம் பாக்ஸாக ஆக்குறது எப்படி ஒரு லிங்காக மாறுது, இல்லை ஒரு டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியுது அப்படின்னு வந்துட்டால் சிம்பிள். இப்போது மொபைல் நம்பராக இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு அந்த ஸ்பெசிஃபிக்கான பாக்ஸுக்கு ஒரு யூனிக்காக வச்சுருப்பாங்க. அதுவே டெக்ஸ்ட்டாக இருந்தால் அந்த பாக்ஸோட பிளேஸ் கொஞ்சம் மாற்றி வச்சுருப்பாங்க. அது மூலிமா அது டெக்ஸ்ட்டா இல்லை லிங்க்கா இல்லை கான்டாக்ட் நம்பரா அப்படி ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த பாக்ஸை லைட்டாக தள்ளி வச்சு அதில் ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டெக்னாலஜி ஒர்க் ஆகும். நான் சொன்னல மினிமமாக ஒரு 10 தான் இருக்குதுன்னு, 10க்குள்ளே எனக்கு தெரிஞ்சிருக்கு, ரொம்பலாம் இல்லை. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இது கான்டாக்டாக இருந்ததுன்னா இதுதான் அப்படிங்கிறது ஸ்பிட் ஆகிரும். அப்புறம் மற்ற பாக்ஸஸ்லாம் என்ன ஆகும்னா, அதுக்கு தகுந்த மாதிரி டேட்டா கன்வெர்ட் பண்ணிக்கும். இப்போது சிம்பிள் என்னென்னா, இப்போ லிங்க் இருக்குது அப்படின்னா google.com அப்படின்னு இருக்குன்னா, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 26 டெக்ஸ்ட்டு தானே, இது தாண்டி வேறு என்ன இருக்க முடியுது, திரும்ப திரும்ப ரிப்பீட் தானே ஆகும். இது அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸஸை அசைன் பண்ணுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஈஸியாக என்கோடும் பண்ணிக்க முடியும், டீகோடும் பண்ணிக்க முடியும். அதனால தான் இந்த கியூஆர் கோடு இவ்வளோ ஒரு ஈஸியாக ஃப்ரீயாக அத்தனை பேர்த்துக்கு கிடைக்கிது. இந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சவனுக்கு கண்டிப்பாக ஒரு கோடி கும்பிடு போடலாம். ஏன்னா ஒரு லிங்க் இருக்குன்னா ஈஸியாக கியூஆர் கோடாக மாற்றிக்க முடியும். அதை ஸ்கேன் பண்ணால் சர்வசாதாரணமாக அந்த லொக்கேஷனை நம்ம ஈஸியாக அடைஞ்சிடலாம். அதே மாதிரி தான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன், எக்கச்சக்கமாக என்னென்னமோ இருக்கும். இந்த கியூஆர் கோடுக்கு பிஹைண்டாக ரன் ஆகிறது இப்படி தான். இது ரொம்ப பெரிய ஒரு ஆக்சுவலாக இது சிம்பிளான டெக்னிக் தான். நான் ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார்ல, அவருக்கு சாதாரண மூளை கிடையாது. இந்த கியூஆர் கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் மற்ற சைட்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா காசு கேட்பாங்க. அண்ட் நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், ஒரு கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணிட்டா லைஃப் லாங் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், நீங்கள் கரெக்டான ப்ளேஸில் பண்ணிங்கன்னா இருக்கும். மற்ற வெப்சைட்ஸ்லாம் போய் பண்ணிங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கியூஆர் கோடு யார் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க, எத்தனை பேர் இது யூஸ் பண்ணி அந்த ஸ்பெசிஃபிக்கான லிங்க்கு டெக்ஸ்ட்டை பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் உங்களுக்கு வேணாம். ஜஸ்ட்டு லைஃப் லாங் நான் ஒரு கியூஆர் கோடு ஜென்ரேட் பண்ணுறேன், அது லைஃப் லாங் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம techlockYT.com விசிட் பண்ணுங்கள். ஏன் லோடாகவே மாட்றான், இன்டர்நெட் வேறு இல்லையோ? ஸோ சேடு. நான் தான் ஏர்டெல்லில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன், ஜியோவும் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி காலையில் ஒரு ரீல் பார்த்தேன் மக்கள், இது லோடாக மட்டும் நான் ஏதாவது கதை பேசிக்கிறேன். காலையில் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், ஒருத்தன் பங்கமாக கலாய்ச்சிட்டான். உங்களுக்கெல்லாம் தெரியுமா, நம்ம அன்லிமிட்டெட் காலுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோன்னா நம்ம யார்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னு கேட்டுட்டான். சோகம் என்னன்னா, சரி ஜியோ வேணாம், நம்ம ஏர்டெலுக்கு மாறுவோம், ஒரு ஃப்ரெஷ்ஷை தட்டி விடுவோம்.
சோகம் என்னென்னா, அப்போ எனக்கு ரியலைஸ் ஆச்சு, இந்த மதன் எம்கேங்கிறவன் ஒரு சிம்க்கு இல்லை 2 சிம்க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கான். ஒன்றுக்கே வழி இல்லைங்கிறது தான் வந்து நிதர்சனம். அதாவது இப்போ என்னோட லைஃப் வந்து அப்படி தான் இருக்குது. இதில் நான் 2க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த ஓடிபி அப்புறம் ஆஃபீஸு, இந்த 2 நாள் ஒட்டுக்காக வந்து பார்க்க ஆஃபீஸ் ஓடிபிங்கிற விஷயம் டோட்டலாக பர்சனலான ஒரு இது தான். என்ன ஏர்டெல் படுத்தே விட்டானாங்கிற மாதிரி நோ இன்டர்நெட், அப்பா பேக் ஆன்லைன் வந்துடுவான்னு நம்புவோம். நான் வந்து 2க்கு ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டம். ரீசார்ஜ் பண்ணி என்ன பையன், இன்றைக்கி பெருசாக நான் எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு இவன் வந்து இவ்வளோ சுற்றுறான். நான் எங்கே போவேன்? என்னன்னா, ஒரே நிமிஷம் இருங்களேன். QR கோட் ஜென்ரேட்டர்னு போட்டுங்க. ஆன்லைன் எத்தனை வெப்சைட்ஸ் இருக்கும், கூட வந்து நம்மளோட வெப்சைட்டை போட்டுக்கோங்க. YT.com, சாரி, QR கோட் ஜென்ரேட்டர் techlock.YT.com. எனக்கு ஆசையே போச்சு, எனக்கு ஏர்டெல்லு வேணாம், நாசமாக போனவனுங்க. அப்பா வந்துட்டான். ஓகே, இங்கே பார்த்தீங்களா நம்ம வெப்சைட் வந்து வரும். இதில் வந்து ஃப்ரீ ஆன்லைன் டூல்ஸ்னு இருக்கும். இங்கே வந்து வந்துடும். இங்கே சர்ச் டூலில் வந்து QRன்னு சர்ச் பண்ணுங்கள். இதை வந்து கிளிக் பண்ணி போய்க்கலாம். இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கனாலும் வந்து டூல்ஸ்னு இருக்கும். டூல்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடலாம். இங்கே QR கோடுன்னு வந்து, என்னடா இது, வேறு எங்கேயோ போயிட்டான். அந்த QR கோடுங்கிறத வந்து இது பண்ணிக்கோங்க. QR கோடை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து QR கோடு ஜென்ரேட் பண்ணுறதுக்கான பேஜுக்கு வந்து போயிடும். சோகம் என்னென்னா, இதில் போய் நீங்கள், எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்குது, எனக்கு இன்றைக்கி ஒஸ்தான டே, யாரு கண்ணில் பட்டான்னு தெரியல. சீரியஸாகவே இன்டர்நெட் இவ்வளோ ஸ்லோவாக இருக்கா, இல்லை என்னோடய சிஸ்டம் வேறு எதாவது யூஸ் பண்ணுதா? என்கிட்ட தான் ஒன்றுமே இல்லையே, நான் தான் எதுவுமே வச்சுக்கலையே, அப்போ என்னடா இருங்க மக்களே. பூம்பா வந்துட்டான். இங்கே பார்த்தீங்களா, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். URL, ப்ளைன் டெக்ஸ்ட்டு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஒய்ஃபை டீட்டெயில்ஸ் சொல்லவே மறந்துட்டேன். இப்போலாம் ஒய்ஃபை வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஷேர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா QR கோடை ஷோ பண்ணிங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சப்போஸ் URLாக இருக்குன்னா நீங்கள் URL சூஸ் பண்ணிட்டு URL பேஸ்ட் பண்ணிட்டு ஜென்ரேட் QR கோடுன்னு நீங்கள் வந்து கொடுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி யார் அழைப்பதுங்கிற ஒரு இதை வந்து இது பண்ணேன். ஜஸ்ட் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன், ஜென்ரேட் QR கோடு, அவ்வளோதான். இதை வந்து நான் லாங் ப்ரெஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் QR கொடுத்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் வந்துட்டு ப்ளைன் டெக்ஸ்ட்டு, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஒய்ஃபை டீட்டெயில்னு கொடுத்தோம். யூசர் நேம் ஓகே, நெட்ஒர்க்கு பாஸ்வேர்டு எல்லாமே வாங்குகிறேன். அதே மாதிரி தான் URL, அவ்வளோதான். இந்த QR கோடை நீங்கள் வந்து ஷேர், நான் இப்போது நீங்கள் வந்து இப்போது இது ஸ்கேன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் பாடல் வரிகள்.com இதில் வந்துட்டு யார் அழைப்பதுங்கிற ஒரு லிரிக்ஸ் டீட்டெயில் பேஜுக்குள்ளே வந்து போகும். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக உங்கள் பிராண்டு இல்லை உங்கள் லொக்கேஷனை வந்து உங்களோட ஏதாவது ஒரு மீடியம் இருக்கும், இல்லைனா வந்து ஒரு கவரில் கூட வந்து நீங்கள் பிரிண்ட் போட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்கள் லொக்கேஷன் பிராண்ட் வந்து அதோட விசிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஈஸியாக வந்து லீட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான் மக்களே, பாய். எங்கே போய் ஸ்டாப் பண்ணுறது?